நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து பேகை பற்றி காமிக்க போகிறோம். அந்த பேக் எடுத்துடுறேன். அதுக்கு முன்னாடி வெயிட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண சொல்ல போகிறோம்னா வீடியோ எடுக்கிறதே இல்லை. என்னாச்சு, ஃபோன் வந்து ரைட்டாக கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் ஏகா ரசி சேனல் தெரியும்ல, அந்த சேனலில் கூட வந்து வளர்த்து கபடி சேனல் தெரியும்ல, அந்த சேனலில் கூட வந்து போடுறதில்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஃபீவர் ஆயிடுச்சு. இந்த டெங்கு ஒரு எனக்கா யாருக்குன்னு தெரில, யாருக்கும் டெங்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெவி ஃபீவர் நிறைய போயிடும். அதனால் அத்தை வீட்டுக்கு போயிடும். அங்கே போயிட்டு ரொம்ப நாள் இதுவாகிட்டு ஸ்கூலுக்கு கூட கொஞ்ச நாள் போகல. இந்த மாதம் ஃபுல்லாக போவோமான்னு தெரில. கிறிஸ்மஸ் நியூவில் தான் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கேன். டியூஷன்லாம் போட கூட இல்லை. நான் ஃபஸ்ட்லாம் தெரியும்ல உங்களுக்கு 5 மணிக்கு தான் வீடியோ விளாடுப்பேன் அப்படின்னு. அதெல்லாம் கூட இப்போ எடுக்கதே இல்லை. இனிலேருந்து கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்துச்சோம் எப்போ சொல்கிறதா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை அழுத்தி விட்டுருங்க. சார்ஜ் வர இல்லை. கம் காய்ஸ், நான் இவன் பண்ண வந்துடுங்க. இன்னொருத்துங்க இந்த வண்டமா பார்த்தீங்களா, 2 பேரும் பார்த்தீங்களா. இன்னும் லேட்டஸ்டான ஆளுங்க. அவனை கூட்டாடி அவனை கூட்டுவாடி அவனை போய் கூட்டுவாடி. அவன் கூப்பிட்றான். அருண்மா ஒரே நிமிஷம் மடியில் உட்காரு. ப்ளஸ் இவன் தான் ரொம்ப லேட்டஸ்டான ஒரு ஆள். ஏன்னா இவன் தான் வந்து ஏப்ரல் 26 அவன் பர்த்டே. இப்போதான் இல்லை, இன்னும் பர்த்டே வரல அவனுக்கு வந்து. உங்கள் டாடிக்கும் நேற்று தான் என் அம்மாவுக்கு பர்த்டே. முந்தா நேற்று வந்து சண்டே வந்து அவங்க டாடிக்கு பர்த்டே. நேற்று வந்து இருங்க சார் நிமிஷம் சார். ஸோ பார்த்தீங்களா, February 1 தான் போடலான்னு இருந்தேன். நிறைய பேருக்கு அழுதுருவாங்களா, அதுக்கப்புறம் ஐயோ செத்து போயிட்டேன் அப்படின்னு அழுதுருவாங்க. இல்லை அப்படிதான், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இப்போ காய்ஸ் இனிமேல் ஃபுல்லாக தொடர்ந்து வரும். என்னதான் வேணாம் மண்டேலேருந்து போடுங்க. நீங்கள் என்னன்ற நேதான் காய்ஸ் பர்த்டே. எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேங்க. என் அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே. இல்லடி, இவங்க அப்பா பேர் என்னன்னா பச்சை, என் அம்மா பேர் என்னன்னா என்னது கலைசெல்வி. ஹாப்பி பர்த்டே கலைசெல்வி. லாஸ்ட்டில் தான் வரும், December 21 லாஸ்ட் வரும். சரி, இப்போ வந்து நான் கண்டினியூ வச்சிடலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். எடுத்துடலாங்களா? வாங்க அதை பாருங்க. என்னோட சேனலுக்கு போய் பாருங்க, நான் எல்லா கிஃப்ட்ஸும் போட்டிருக்கேன். கைஸ் இங்கே பாருங்க. எங்கே போயிருங்க ஒன்று இப்போ போயிடாதீங்க. அவன் என்ன போடல, இனிமேல் தான் போடுவா. நான் போடுறதுக்கு முன்னாடி தான் போடுவா. இனிமேல் போடுறதுக்கு போங்க. இப்போ போயிடாதீங்க, அதுக்கப்புறம் ஏமாந்து வச்சு போறீங்க. சரி வாங்க இந்த பாருங்க என்ன போடுவாங்க. அப்படியா இப்போ போதீங்க, என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னோடய பவுச்சிலேருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் என் பவுச். 4 வருஷமாக யூஸ் பண்ணிடுங்க. சரி 5 வருஷமாக. அப்புறம் இதுதான் என்னோட லாஸ்ட்டாக கம்மிக்கலாம். இதுதான் என்னோட அந்த பின்னு, இந்த போட் பின். இது வந்து இது. அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஸ்டேஷ்னரி பாக்ஸ், ஸ்கூல் ஸ்டேஷ்னரி. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா அவ்வளோ இருக்காது. என்னென்னா சிசர் இருக்கும், இது ஸ்டேப்லரு, பின்னு, க்ளூ ஸ்டிக், இது ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தான் ரொம்ப தேவைப்படும். அதுக்கப்புறம் தேவைப்படும் ஜாமெட்ரி பாக்ஸ். இதுக்குள்ளே உங்களுக்குலாம் தெரியும்ல, பென்சிலு ஸ்கேலு, அந்த இது ப்ரொடக்டரு, அது உள்ள சிமெண்ட்ரி எல்லாம் இருக்கும். இந்த டைட்டரு, காம்பஸ், அது செகண்ட் வந்து என்னன்னா அது ரோஸில் எல்லாத்தையும் காமிப்போம். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்னென்ன இருக்குன்னு நான் இப்போ காமிக்க போகிறேன். பாருங்க, இருங்க காமிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் கைஸ். இதுதான் வந்து இவ பர்த்டேக்கா இல்லை என் தம்பி பர்த்டேக்கு தெரியல. அப்போ தந்தாங்க இந்த பெண்ணு. உன் பர்த்டேக்கு ஏகா பர்த்டேக்கு வந்து இவ பர்த்டேக்கு வந்து இந்த பெண்ணெல்லாம் வந்து தந்தாங்க. இந்த பெண் தந்தாங்க ஒன்று ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் அதில் கூட ஷார்ப்னர் தந்தாங்க. பால் பென் எந்த இங்கு பெண்ணை யூஸ் பண்ணலாம். ஹைலைட்டர்
இதான் டிஃப்ரெண்டான ஒரு ரோலிங் ஹைலைட் வரும். கைஸ் தெரியல கைஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணல கைஸ், அதனால தான் கைஸ் தண்ணி இதுவாகி காலத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போகலடி ஆனால் யூஸ் ஆகும். இது ரிப்பேர் பண்ண அப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹைலைட்டர் பார்த்தீங்களா, இது வந்து 60 ரூபா. அதுக்கப்புறம் இந்த எரேசர் பென் எரேசர் வெயில் ஹைலைட்டர் ப்ளூ லைட்ல காமிச்சா ஒரு மாதிரி ஒரு ஜில்லு அப்படியே மினுக்கும். இதான் பென் எரேசர், இதோட ரீலோடு. இது உள்ளே ஒன்று இதே மாதிரி ஸ்கேல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி குட்டி ஸ்கேல் ஒயிட்னர். அதுக்கப்புறம் ஒரு பால் பென்னு ஜெல் பிளாக் பென்னு. இது வந்து பால் பென்னு என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு தான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் டேக்கு இப்போ தானே போச்சு, அதனால் அதுக்கு வந்து ஒரு பென் சேர்க்கணும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு இந்த ஜெல் பென் இங்கு பென். இது வந்து ஜெல்லிங்க் பென் இது வந்து இது என்னது பாலிங் பென் இல்லை, இது இங்கு பென் பிளாக் இங்க் கேட்ரு. இந்த கன்வெர்ட்டர் மாதிரி இருக்கும், அது தொலைச்சு. அதுக்கப்புறம் இதுதான் ஃபேமஸாக தெரியல, ரொம்ப ரேர். சரணா பென் பென்சில் இருக்கிறதுனால அது லெட். இது ரொம்ப பெருசு, ரொம்ப ஸ்ட்ராங்கும் கூட. முன்னால் இது ஃபஸ்ட் ரோவை எப்படியோ முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரோவுக்கு போகலாம், வாங்க போகலாம். இது வருங்க செகண்ட் ரோ. என்னென்னா ஒன்றும் இல்லை, நோட் புக் தான், டைரி, கிளாஸ் மார்க் இதுதான் டைரியாக அதே தான். அதுக்கப்புறம் வாங்க தேர்ட் ரோ போகலாம். இவனை மாதிரி தான் நான் வச்சுப்பேன். இங்கே வந்து இந்த சாப்பிடு இப்போ இருங்க, நான் இந்த போட்டேன் என் சேனலில். இவள்த கூட போட்டேன். நீங்கள் வந்து வீடியோ சேனலில் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைபு பெல் பட்டனையும் ஒட்ட பாட்டுருங்க ப்ளீஸ், பெரிய நோட்டிஃபிகேஷன். அதுதான் அதேதான் புக்ஸு ஹிந்தி போட்டால் மட்டும் என்னோட வீட்டில் நானும் போடுறேன் கைஸ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பேடு 2 பேடு நான் ட்ராயிங் பண்ணேன் 3 hours ஹார்ட் ஒர்க் கைஸ். அதுக்கப்புறம் என்னென்னா நான் வந்து 2 hours கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ட்ராயிங் பண்ணி இது வந்தோம். நல்லா இருக்காண்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து என்னென்னா அது உலகம் நிறைய தெரியும். நான் வந்து 3 hours ஹார்ட் ஒர்க் பண்ணேன் கைஸ். சட்டு வர இருங்க ஏன் அந்த ஃபோன் எடு ஒரு நிமிஷம் கைஸ். நான் வந்து இதுலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணேன். பேர் அது 1 2 4வது இந்த ட்ராயிங்கு 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு நான் ட்ராயிங் பண்ணி வந்தேன். நல்லா இருக்கான்னு இது பாருங்க. இது உலகம், இது பல்பு, அந்த ரெடியூஸ், இதான் அந்த ரெடியூஸு. அதுக்கப்புறம் இது வந்து ரீசைக்கிள் இதெல்லாம் ரீசைக்கிள் ரீஃப்யூஸ். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் குட்டுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது தான் பேடுன்னு சொல்லுங்கள், எப்படின்னா சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேண்ணா. ஓகே அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க பெல் ஐகானை அழுத்திட்டு போடுங்க. பாய் see you, goodbye.